Hi and welcome to Easy Spoken English Kanchi. First of all, I wish you all a very happy Diwali to all our subscribers and viewers. எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடிஞ்சதே இல்லை அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு விஷயத்தை பண்ண முடியும் இல்லை முடியாதுன்னு சொல்கிறதுக்கு கேனாட், பாஸ்டாக இருந்துச்சுன்னா குட் நாட் யூஸ் பண்ணுன்றதே எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இல்லைனா ப்ரெசண்ட்டுக்கு ஆம் இஸ் ஆர் ஏபிள் டு யூஸ் பண்ணணும், பாஸ்ட்டுக்கு வாஸ் வேர் ஏபிள் டு யூஸ் பண்ணணும்னு பார்த்துருப்போம். ஆல்ரெடி நம்மளும் வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாவ் பீன், ஹேஸ் பீன், ஏபிள் டு, இதையோட யூசேஜ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு விஷயத்தை என்னால் இந்த டைம்லேருந்து செய்ய முடிஞ்சது, அதாவது டியூரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லும்போது இப்போலேருந்து செய்ய முடியுது, ஒரு 2 வாரமாக செய்ய முடியுது, இதுக்கெல்லாம் பாசிட்டிவில் ஐவி யுதேக்கி ஹாவ் பீன் ஏபிள் டு, ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் பீன் ஏபிள் டு யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நெகட்டிவில் இந்த விஷயத்தை இவ்வளோ நாளாக என்னால் செய்யவே முடிஞ்சதில்லை, என்னால் முடிஞ்சதே இல்லை, இல்லை ஒரு 4 மாதமாக செய்ய முடியல, ஒரு 2 நாளாக செய்ய முடியல, இப்படிலாம் சொல்கிறதுக்கு நெகட்டிவில் சொல்லலாம். ஐவி யுதேக்கி ஹாவ் நாட் பீன் ஏபிள் டு, ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் நாட் பீன் ஏபிள் டு. இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு 14 வயசுலேருந்தே என்னால் வண்டி ஓட்ட முடியும். ஸோ ஒரு விஷயத்தை இப்போலேருந்து பண்ண முடியும்னு சொல்லும் போது நம்ம ஹாவ் பீன், ஹேஸ் பீன் ஏபிள் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்ஸை ஐ கேன் ஏபிள் டு ரைட் அ பைக் சின்ஸ் ஐ வாஸ் 14 நம்ம சொல்ல முடியாது. இந்த சின்ஸ் அப்படின்ற ஒரு டியூரேஷன் நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால ஹாவ் பீன் ஏபிள் டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் பீன் ஏபிள் டு ரைட் அ பைக் சின்ஸ் ஐ வாஸ் 14. அவளால் எப்போவுமே ரொம்ப நல்லா டான்ஸ் ஆட முடியும். இப்போ தான் இல்லை, அவள் எப்போவுமே ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா, அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஷி ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஏபிள் டு டான்ஸ் வெரி வெல். ஷீ ஹேஸ் எப்போவுமேன்றதுனால ஆல்வேஸ் பீன் ஏபிள் டு டான்ஸ் வெரி வெல். ஷீ கேன் ஆல்வேஸ் டான்ஸ் வெரி வெல் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி எப்போவுமே நடக்குது, இப்போலேருந்து நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஹேஸ் பீன், ஹாவ் பீன் ஏபிள் டு யூஸ் பண்ணி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள், எங்களால் ரீசெண்டாக நிறைய கான்டென்ட் அப்லோட் பண்ண நேரம் ஒதுக்க முடியுது. ஸோ இப்போல்லாம் எங்களால் கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரீசெண்டான்னு சொல்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம யூஸ் பண்ணோம். வி ஹாவ் பீன், ஓகே, ரீசெண்டாக இருக்கிறதுனால வி ஹாவ் ரீசெண்ட்லி பீன் ஏபிள் டு, நேரம் ஒதுக்க முடியுதுன்னா ஃபைன் டைம், ஓகே, ஃபைன் டைம் டு அப்லோட் மோர் கான்டென்ட். We have recently been able to find time to upload more content. எங்களால் ரீசெண்டாக நிறைய கான்டென்ட் போடுறதுக்கு நேரம் ஒதுக்க முடியுது. ஆல்ரைட், அடுத்தது, என்னால் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல. நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். என்னால் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல, இத்தனை நாள் என்னால் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சது, பட் இப்போ ரீசெண்டாக என்னால் பண்ண முடியல, ஒரு 4-5 நாளாக அவங்கள என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஹவ் நாட் பீன் ஏபிள் டு மேக் காண்டாக்ட் வித் தெம், இல்லைனா ஜஸ்ட் காண்டாக்ட் தெம் அப்படின்னு சொல்லலாம். I have not been able to make contact with them. Okay, next example, உன்னாலையும் என்னாலையும் விளையாட நேரம் ஒதுக்கவே முடியறதில்லை. இப்போலாம் நம்மளால் ஒரே பிஸியாக இருக்கும், நம்மளால் விளையாடுறதுக்கு டைம் ஒதுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறோம். You and I have never been able to find time to play. உன்னால் விளையாட ஒதுக்கவே முடியல, ஒரு விஷயத்தை செய்யவே முடியலன்னா நீங்கள் நெவர் யூஸ் பண்ணி சொல்லலாம். அதனால தான் இங்கே நெவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா சிம்பிளாக நாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாவ் நாட் பீன் ஏபிள் டு சொல்லலாம், இல்லைனா ஹாவ் நெவர் பீன் ஏபிள் டு ஃபைண்ட் டைம் டு ப்ளே. ஸோ நேரம் ஒதுக்க முடியலன்றதுக்கு ஃபைண்ட் டைம்ன்றதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். You and I have never been able to find time to play. Next one, அவனால் போன வாரத்துலேருந்து 6 மணிக்கு எந்திரிக்க முடியல. கரெக்டாக 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தான், ஆனால் போன வாரத்துலேருந்து அவனால் 6 மணிக்கு எந்திரிக்க முடியல. He has not been able to wake up at 6 AM since last week. He has not been able to, ஒரு விஷயத்தை அவனால் ஒரு டைம்லேருந்து பண்ண முடியல. He has not been able to wake up at 6 AM since last week. Alright, next example, இது வரைக்கும் என்னால் என் ஃபேமிலி கூட திவாலி கொண்டாட முடிஞ்சதே இல்லை. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, நம்ம ஊரில் இல்லாமல் வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி கூட தீபாவளி கொண்டாட முடியலன்னு கஷ்டப்படுவாங்க. பட் கஷ்டப்படாதீங்க, இப்போ நீங்கள் கஷ்டப்படுறது பின்னாடி நிறைய வருஷத்துக்கு நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவீங்க. ஆல்ரைட், இப்போ இதுக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் நெவர் பீன் ஏபிள் டு செலிப்ரேட். ஓகே, ஹாவ் பீன் ஏபிள் டு ப்ளஸ் verb இல்லையா. ஸோ ஐ ஹாவ் நெவர் பீன் ஏபிள் டு செலிப்ரேட் திவாலி வித் மை ஃபேமிலி. பண்ணவே பண்ண முடிஞ்சதே இல்லை, இப்படிலாம் சொல்லும் போது நெவர் யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை என்னால் இப்போலேருந்து பண்ண முடியுது, இல்லை பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாவ் பீன், ஹேஸ் பீன் ஏபிள் டு யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்,
அந்த கம்பெனியால் ரீசெண்டாக செல்லரை கண்டுபிடிக்க முடியல. ஓகே, சமீபமாக விற்பனையாளரை கண்டுபிடிக்க முடியல. அவளால் 7 வயசுலேருந்தே அவளுக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியும். ஸோ புல்லாங்குழல்னால் இங்கிலீஷில் ஃப்ளூட், வாசிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ப்ளேன்றதை யூஸ் பண்ணலாம். உன்னால் எப்போவுமே எதையுமே கரெக்ட் டைமுக்கு முடிக்க முடிஞ்சதே இல்லை. ஓகே, ரோசிக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுலேருந்து அவளால் வீட்டுக்கு சீக்கிரமாக வர முடியுது. Alright, so thank you so much for watching this video till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.